செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைனண்ட் வந்து என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, ஃபைல் பண்ணும்போது என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, கேஸை நடத்தும் போது என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க, அந்த மிஸ்டேக்ஸை வந்து எப்படி அந்த அவாய்ட் பண்ணுறது, கேஸை எப்படி ஸ்ட்ராங்காக நடத்துறது, செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் கேஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுது, common mistakes of the complainant in filing the complaint, in conducting the case. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியாக் அலி. எதனால் இந்த வீடியோ பார்க்க போகிறோம், அதாவது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் முதல்ல ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது வந்து காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, ஃபைல் பண்ணும்போது என்ன மிஸ்டேக்கு, கேஸ் கண்டக்ட் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும், இந்த வீடியோ ஏன் பார்க்கணும், இந்த மாதிரி ஏன் வீடியோ கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செக்ஷன் 138 ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போதும் சரி இல்லை நடத்தும் போதும் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக்கே வந்து என்ன ஆகும்னா அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஆன வாய்ப்பை ஏற்படுத்திடலாம், இல்லை ஒரு கேஸினுடைய வீக்கான ஒரு பொசிஷன் ஏற்படுத்தலாம், அது ஒரு அதை அக்யூஸ்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை உருவாக்கலாம். ஸோ அதனால் அந்த கேஸு தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து ஃபைலிங் பண்ணும்போதும் சரி கண்டக்ட் பண்ணும்போதும் சரி எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் மிஸ்டேக்ஸ், அதாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற டாப்பான மிஸ்டேக்ஸ், முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்னென்ன தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு சொல்ல ஒன்று பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ராப்பர் நோட்டீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இம்ப்ராப்பர் நோட்டீஸ்ன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நோட்டீஸ் சரியாக இஷ்யூ பண்ணாமல் அதில் ஒரு நோட்டீஸில் ஒரு தப்பு ஒரு ப்ளே பண்ணுறது தான். இப்போ வந்து 138 செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 15 days ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ்ன்றது கொடுக்கணும். அந்த 15 days ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் எப்போ கொடுக்கணுன்னா அதை இன் டைமில் கொடுக்கணும், செக் பவுன்ஸ் ஆன தேதியிலேருந்து 15 நாட்களில் கொடுக்கணும். இப்போ அந்த நோட்டீஸ் வந்து 15 நாள் டைம் கொடுத்து ஃபைல் பண்ணணும், அந்த பணம் ரிசீவ் பண்ண தேதியிலேருந்து 15 நாளுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, சமயத்தில் இந்த இன் டைமில் நோட்டீஸ் அனுப்பாமல் பேசாமல் சரி முதல்ல அவங்கள்ட்ட பேசி பார்க்குறது, அதை சீட்டை பேசி அக்யூஸ்ட்டை பேசி பார்க்குறது, இப்போ அவன் செக்கு பவுன்ஸ் ஆச்சு பணம் கொடுன்னு சொல்லி கேட்குறது. சரி அவன் கொடுத்துருவான் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்பிக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட டைம் அந்த லிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமும் அவங்கள்ட்ட சரியான பதில் வராது, ஃபோன் பிக்கப் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஓடி வந்து நிற்பாங்க. ஸோ அப்போது அந்த டைம் அந்த இன் டைமில் கொடுக்கறதுக்கு முடியாமல் டிலே பண்ணிங்கன்னா அப்போவும் வந்து அது ஒரு இம்ப்ராப்பர் நோட்டீஸ் ஆகிடும். அப்புறம் நோட்டீஸ் அனுப்பும்போது அவங்க கரெக்டான அட்ரஸ், செக்கு அக்யூஸ்டோட கரெக்டான அட்ரஸ்ன்றது வாங்கியிருக்கணும். ஸோ அக்யூஸ்ட் செக்கை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த அக்யூஸ்டோட கரெக்டான அட்ரஸ் என்ன, அவன் எங்கே இருக்கான், முடிஞ்சால் அவங்களோட ஐடி ப்ரூஃபான ஆதார் கார்டு, மற்றபடி வேறு ஏதாவது ரேஷன் கார்டு இல்லை வேறு ஏதாவது ஓட்டர்ஸ் ஐடி அல்லது வேறு ஏதாவது ஐடென்டி கார்டு அவங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டாக வாங்கி வச்சுட்டு அந்த சமயத்தில் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னா அப்போ அவங்களுக்கு கரெக்டான அட்ரஸ்க்கு போகும். கரெக்டாக ஒரு அட்ரஸ் இல்லாமல் ஒரு 4-5 அட்ரஸ் தான் 4-5 அட்ரஸ்க்கு அனுப்புறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட் சென்டிங் வியா ப்ராப்பர் மோடு, அதாவது வந்து நோட்டீஸ் அனுப்பணுன்றதுனால ஏன்னா ஒரு சாதாரண போஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா சரியாக வராது. ஏன்னா நம்ம நோட்டீஸ் அனுப்பிச்சோன்றதுக்கு ப்ரூஃப் எப்படி க்ரியேட் பண்ண முடியும், நோட்டீஸ் எப்படி சர்வ் பண்ணதுன்றதுக்கு அப்படியே ப்ரூஃப் பண்ண ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பணும் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பி ஸ்பீட் போஸ்ட்டில் ஏடி கார்டு அனுப்பணும். ஸோ இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. ஸோ இதெல்லாம் இது இல்லாமல் இம்ப்ராப்பராக பண்ணுறது தான் ஒரு சில ஏதாவது ஒரு வகையில் கம்ப்ளைண்ட் சம்டைமில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பார்க்கலான்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஃபைலிங் வித்தவுட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னா அந்த கேஸ் ஃபைலோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு ஃபைல் பண்ணணும். ஸோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கூட அது வந்து ஒரு கேஸ் ஒரு வீக் கேஸ் ஆகிரும், இல்லை கேஸே கூட டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரிஜினல் செக்கை வந்து கேஸிலோட அட்டாச்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அட் த டைம் ஆஃப் ஃபைலிங்கை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஜெராக்ஸ் காப்பியாவது வைக்கணும், அதை ட்ரூ காப்பின்னு அட்டஸ்டேஷன் பண்ணணும். ஸோ கேஸ் ட்ரையல் நடக்கும்போது கோர்ட்டில் ஸ்வான் ஷேப் நடக்கும்போது ஜட்ஜிகிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். எவிடன்ஸாக சாட்சி கொடுக்கும்போது அதை வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேங்க் மெமோ வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. செக்கை கொடுத்தா பவுன்ஸ் ஆகிடுச்சு, இல்லை ரிட்டர்ன் செக்கை மட்டும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட அதுக்கான ரிட்டர்ன் மெமோ பேங்க்லேருந்து வச்சுருக்க மாட்டாங்க, இல்லை அந்த ரிட்டர்ன் மெமோவில் இன்கரெக்டாக இருக்கும், கரெக்டான ரீசன்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு ஏதாவது ஏனாதானு போட்டிருப்பாங்க, அது கிளியர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸோடு இருக்கும். அப்புறம் மூணாவதாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் ப்ரூஃப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஆர் லைபிலிட்டி.
ஸோ என்ன டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல, நீங்கள் பணம் கொடுத்தீங்களா, கடன் கொடுத்தீங்களா, பொருள் அனுப்பிச்சிங்களா, இல்லை சர்வீஸ் பண்ணிங்களா, என்ன டிரான்சாக்ஷன் உங்களுக்கும் அக்யூஸ்டுக்கு என்ன டிரான்சாக்ஷன், என்ன லைபிலிட்டி, எந்த வகையில் அவர் பணம் பே பண்ணிடுது, அதுக்கு உண்டான ப்ரூஃபு, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸு எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. இதை தான் வந்து பெரும்பாலான கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு. இதை வந்து மிஸ்டேக்ஸ் நம்பர் 2ன்னு நம்ம சொல்கிறோம். மூணாவதாக சொல்லக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அக்யூஸ்ட். ஸோ அக்யூஸ்டை வந்து கரெக்டான அக்யூஸ்டை ஐடென்டிஃபை பண்ணாமல் தப்பான வேற ஒரு அக்யூஸ்டை அக்யூஸ் பண்ணுறது. ஸோ கம்பெனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எந்த கம்பெனி செக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப் செக்குன்னா அப்போ வந்து யாரை கரெக்டாக அக்யூஸ்டாக நீங்கள் நேம் பண்ணணும், யாருக்கு எதிராக சம்மன்ஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும், யாருக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணணும், அதை விட்டுட்டு வேறு யாராவது தப்பான பேரில் ஃபைல் பண்ணுறது, தப்பான கம்பெனி பேரில் பண்ணுறது, அதுவும் நடக்குது. அப்புறம் வந்து நாட் வெரிஃபையிங் சிக்னேச்சர் ஆர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னன்றது கரெக்டாக தெரிஞ்சிக்காமல் ஏனோ தானோ போய் அவசரமாக செக்கப் ப்ரெசென்ட் பண்ணி பின்னாடி மாட்டிட்டு முடிக்கிறது, இல்லை வந்து அவங்க உண்மையிலே போடுங்க செக்கில் உள்ள சிக்னேச்சரும் அந்த அவங்க அக்கௌண்ட் ஹோல்டரோட சிக்னேச்சர், அது அக்யூஸ் ஒன்று தானா வேறையா, அதையும் வெரிஃபை பண்ணாமல் சம்டைம் பயன் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்கா, செக்கு கரெக்டாக இருக்கா, சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா, அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்களா, எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கீங்களா அப்படின்றதான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ இதில் கூட நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. நம்ம தான் 3வது மிஸ்டேக்ஸ்ன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். 4வது மிஸ்டேக் அப்படின்றத வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த இக்னோரிங் லிமிட்டேஷன் பீரியட். ஸோ இந்த 138 கேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்குமே லிமிட்டேஷன் இருக்குது. செக்கு 3 மாதத்துக்குள்ளே என்ன கொடுக்குறாங்களோ அல்லது என்ன டேட் இருக்கோ அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணணும். செக்கு என்றைக்கு பவுன்ஸ் ஆகி வருதோ அதிலிருந்து 15 நாளுக்குள்ளே நோட்டீஸ் அனுப்பணும். அதுக்கு அதர் சைடுக்கு 15 நாளுக்குள்ளே நோட்டீஸ் பணம் கொடுன்னு சொல்லி நோட்டீஸ் கேட்கணும். அதிலேருந்து 1 மாதத்துக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணணும். இதுதான் இந்த கரெக்ட் சார்ஸ் இந்த 138 செக்ஷன் என்ன நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லக்கூடிய டைம் பீரியட். ஸோ அதான் லிமிட்டேஷன் பீரியட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே கேஸை ஃபைல் பண்ணணும். இப்போ கேஸை செக்கை இன்றைக்கி பவுன்ஸ் பண்ணாங்க தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் தூங்கிட்டு இருந்து 6 மாதம் கழிச்சு நீங்கள் வக்கீல்கிட்ட போனாலோ இல்லை கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணாலோ அது கேஸ் இல்லைமானா த சூட் வில் நாட் பி அட்மிட்டட். அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, பார்டு பை லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ லிமிட்டேஷன் பீரியட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 138 செக்ஷனில் ஒன்று விஷயமும் கரெக்டான டைமில் கரெக்டான டைமில் பண்ணியிருக்காங்களான்றதை பண்ணி பார்க்கணும். பெரும்பாலான கேஸ் ஒன்றில் அட்மிட் பண்ணும்போது கூட வெரிஃபை பண்ணி நம்பர் பண்ணுறது கூட ஜட்ஜஸ்ஸு அந்த ஆஃபீஸர்ஸ் கூட கரெக்டாக ஒன்று கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து தான் கேஸை எடுத்துப்பாங்க. இல்லைன்னா கேஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இக்னோரிங் லிமிட்டேஷன் பீரியட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நான் 4th மிஸ்டேக் அப்படின்றது நான் சொல்ல விரும்புகிறேன். 5வதாக பெரும்பாலான கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் லுக்கிங் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். ஸோ வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக டிராஃப்டிங் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்காம கேஸை ஃபைல் பண்ணுறது. இப்போ வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராப்பராக லீகல் ஃபார்மேட்டில் ஃபைல் பண்ணால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். அப்புறம் கரெக்ட் ஃபேக்ட்ஸ் கரெக்ட் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது, கரெக்ட் டேட்டை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது, அமௌண்ட்டை தப்பாக மென்ஷன் பண்ணுறது, நோட்டீஸில் தப்பாக மென்ஷன் பண்ணுறது, இல்லை கம்ப்ளைண்ட்டில் தப்பாக மென்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் பல ப்ரூஃப் ஆஃப் பீரியடில் தப்பாக மென்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் கூட வந்து கேஸை வந்து ஒரு டிஸ்மிஸ் ஆகிறதுக்கோ இல்லை கேஸை மெயின்டைனபிலிட்டியே இல்லாமல் ஆக்கிறதுக்கோ இல்லை இது அக்யூஸ்டுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து மிஸ்டேக்ஸ் நம்பர் 5 சொல்கிறேன். ஸோ ஓவர் லுக்கிங் லீகல் ஃபார்மாலிட்டிஸ், அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸை கரெக்டாக பார்க்காம இருக்கிறது தான் நான் ஒரு 5th மிஸ்டேக்காக நான் கருதுகிறேன். 6வதாக சொல்லக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ரெஸ்பாண்டிங் ப்ராப்பர்லி டு த கோர்ட் நோட்டீஸஸ். ஸோ கோர்ட் உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது, இல்லை கோர்ட் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை கரெக்டாக பார்க்காம, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல், அதை டோட்டலாக இக்னோர் பண்ணுறது, இல்லை அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் கரெக்டாக வாய்தா போகாமல் நிற்கிறது. ஸோ கோர்ட்டு என்றைக்கு வாய்தா போட்டிருக்காங்களோ அந்த வாய்தாவில் கரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் நிற்கணும், இல்லை கம்ப்ளைண்டோட கவுன்சில் நிற்கணும். ஸோ கம்ப்ளைண்ட்டும் நிற்கலை, கவுன்சிலும் நிற்கலை அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா, கோர்ட்டு கம்ப்ளைண்ட் வரல, அவங்க சார்பாக யார் ரெப்ரசன்ட் பண்ணலன்னு சொல்லி கேஸ் அப்படியே டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு டேட்டை குறிச்சிட்டு போவாங்க, கோர்ட்டில் ஏதாவது டேட்டு சொல்லுவாங்க, அதை அப்படியே குறிச்சிட்டு போவாங்க. குறிச்சிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்கு வந்து நிற்பாங்க, அன்றைக்கி அந்த டேட் இருக்காது, அதுக்கு முன்னாடியே ஒரு டேட்டில் கேஸ் கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கோர்ட்டில் இன்றைக்கி ஒரு வாய்தா நடக்குது அப்படின்னா, அடுத்த வாய்தா என்ன சொல்கிறாங்கன்றதை நோட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோர்ட்டில் வந்து அடுத்த நாள் அந்த கோர்ட்டில் டைரியில் என்ன போட்டிருக்காங்க, அடுத்து என்ன டேட்டு போட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா கூட அந்த ஆன்லைனில் அந்த ஹியரிங் என்ன போட்டிருக்காங்க,
இன்றைக்கி நேற்று உள்ள கேஸோட விவரத்தை பற்றி கோர்ட்டில் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்த வாய்தா என்ன போட்டிருக்காங்கன்ட்டு அதையும் செக்அப் பண்ணிக்கணும். ஸோ கோர்ட்டில் நம்ம காதில் கேட்குற அடுத்த வாய்தா தேதியையும் மட்டுமோ அதோட வச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்காமல் அதில் உண்மையிலே கோர்ட் ரெக்கார்ட்ஸில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க, என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி சப்போஸ் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டை கொடுத்து கோர்ட்டு தப்பாக நீங்கள் போகலன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா நமக்கு முன்னாடியே ஒரு ப்ரூஃப் இருந்தது. சப்போஸ் இந்த கோர்ட்டு இந்த தேதி தான் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஆன்லைன் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றதை எடுத்து வச்சிங்கன்னா அதை காமிச்சு நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம கோர்ட்டில் எடுத்து வைக்கலாம். ஸோ அதனால் நம்ம இந்த ஹியரிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் செக்அப், கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்றதை அன்றைக்கும் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெட்டில் என்ன டேட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நோட் பண்ணணும். இல்லை கோர்ட் அடுத்த நாளே அது 2 நாள் கழிச்சு வந்து கோர்ட்டில் என்ன ரிஜிஸ்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்றதை பார்க்கணும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நாட் சப்மிட்டிங் ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆன் டைம். கோர்ட்டில் பொறுத்தவரைக்கும் கோர்ட்டில் அந்த டைமுக்குள்ளே கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் ஃபஸ்ட்டுக்கு ஸ்வான் எடுக்கும் போது எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும். ஜட்ஜஸ் பார்த்து வெரிஃபை பண்ணி தான் கேஸை அட்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும், எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் கொடுக்கணும், அப்பவும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். அப்புறம் வீக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த கேஸ் இன் கோர்ட். ஸோ உங்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக, ரொம்ப துல்லியமாக, ரொம்ப ப்ராம்ப்டாக, ரொம்ப ஒரு அருமையான முறையில் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணாமல் குழப்பமாக எதுவும் ஏனாதானம் பண்ணுறது வந்து கூட ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குற நிறைய கேஸில் பார்க்கறக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் எதுனா எமோஷ்னல் அப்ரோச் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேக்சுவல். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவலாக என்ன நடந்தது அதை தான் நம்ம கோர்ட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு எமோஷனான விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தா என்ன இப்படி ஏமாற்றிட்டான், கோச்சிக்கிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு ரொம்ப காட்டு போட்டு கத்துறது வாங்குறது அதெல்லாம் வந்து தட் வில் நாட் ஒர்க் அவுட். என்ன நடந்தது, என்ன ஃபேக்ட் நடந்தது, என்ன எதுக்காக பணம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, எதுக்காக பணம் கொடுத்தாரு, என்னைக்கு கொடுத்தாரு, எப்போ கொடுத்தாரு, எங்கே ப்ரெசென்ட் பண்ணீங்க, எப்போ பவுன்ஸ் ஆச்சு, எப்போ கோர்ட்டில் நோட்டீஸ் அனுப்பிங்க, எப்போ அவங்க எதிர்சாரி ரிசீவ் பண்ணார், என்றைக்குள்ளே ஒரு பணம் கொடுக்க சொல்லி டைம் கொடுத்தீங்க, என்றைக்குள்ளே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி தவறினார், இப்படி முக்கியமான விஷயங்களை கரெக்டான விஷயங்களை மட்டும் சொன்னால் போதும். அதை விட்டுட்டு எமோஷ்னலான விஷயங்கள்லாம் சொல்லி தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறதும் ஒரு நல்ல விஷயமாக இருக்காது. அப்புறம் கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ஸ் என்னன்றது தான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இருக்கான்றது தான் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு எமோஷனல் விஷயங்கள்லாம் கோர்ட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ அது எமோஷனல் அப்ரோச் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்மளை அதர் சைடு அட்வொகேட் வந்து கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனலாக பண்ணும்போது அப்போ எமோஷனலாகவே என்ன தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, தேவையில்லாத விஷயம் வார்த்தைகளை விடுறது, உங்களுக்கே எதிரான வார்த்தைகளை உங்களுக்கே எதிரான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறதெல்லாம் கூட எமோஷ்னலாக வந்து கேஸை வீக் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் வந்து எமோஷ்னல் அப்ரோச் வந்து தேவை கிடையாது, ஆனால் ஃபேக்சுவல் அப்ரோச் தான் தேவை. ரொம்ப பொறுமையாக கையாளணும் அப்படின்றது தான் நான் அதையும் ஒரு மிஸ்டேக்காக அந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வர்றோம், என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெரிஃபை த செக் அண்ட் லைபிலிட்டி. செக்கு என்ன இருக்குது, அது லைபிலிட்டி என்னன்றதை முதல்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. சென்ட் ப்ராப்பர் நோட்டீஸ் ஆன் டைம். ஸோ நேரத்துக்கு குறிப்பிட்ட டைம் எந்த டைம் கொடுக்குறோம் அந்த டைமுக்குள்ளே நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. ஃபைல் கம்ப்ளைண்ட் வித் கம்ப்ளீட் அண்ட் அக்குரேட் டாக்குமெண்ட்ஸ். கேஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமில் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸோட அக்குரேட் டாக்குமெண்ட்ஸோட ஃபைல் பண்ணுங்கள். அவாய்ட் டிலேஸ் அண்ட் எமோஷனல் ஆர்குமெண்ட்ஸ். தேவையில்லாத டிலே பண்ணுறதையோ எமோஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் எ லாயர் டு அவாய்ட் தீஸ் காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ உங்கள் அட்வொகேட்டை எல்லா விஷயத்தையும் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணி நல்ல முறையில் கேஸை ஃபைல் பண்ணி கேஸை நடத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸ்யாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும் ரஸ்யாக் லா டியூப்ன்ற சேனலும் இருக்குது. இதில் ஏராளமான வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் உங்கள் சட்ட அறிவை பெருக்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது லீகல் டிப்ஸ்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய ரஸ்யாக் சட்டம் அறிவோம் ரஸ்யாக் லா டியூப் சேனலில் உள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குவதன் மூலம் உங்களுடைய சட்ட அறிவும் சட்ட நாலேஜும் டெவலப் பண்ணிக்கலாம். அது டெவலப் பண்ணதோடு நீங்கள் சட்ட அறிவும் சட்ட நுணுக்கமும் சட்ட திறமையும் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து நிற்கலாம். உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஸோ சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸ்யாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும் ரஸ்யாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸ்யாக் சட்டம் அறிவோம்
அல்லது ரசியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம்.